Hi hello all, நான் ஷோபாலன் ரன்னிங் சம்பந்தமாக வீடியோ போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடி அது போக 5 கிலோமீட்டரை ஒரு 25 நிமிஷம் 24 நிமிஷத்துக்கு கீழே ஓடணும் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ இருக்க போகுது. எஸ்எஸ்சி ஜிடியை பொறுத்தவரையும் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா இந்த 5 கிலோமீட்டர் 24 நிமிஷத்தில் முடிக்கணும், அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள், அதுக்கு ஒரு ட்ரைனிங் பிளான் சொல்லுங்கள் அப்படின்னு நிறையா மெசேஜ் பண்ணுறீங்க. அது எப்படி அப்படின்னா ஒரு 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 ஆளும் எவ்வளோ வெயிட் இருக்காங்க, ஹைட் இருக்காங்க, அவங்களோட டயட் எப்படி இருக்குது, அவங்களோட டெய்லி ட்ரைனிங் எப்படி இருக்குது, அவங்க எவ்வளோ டைமில் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ ஈஸி ரன் எப்படி ஓடுறாங்க, ஸ்பீடு எப்படி ஓடுறாங்க, 5Kயோட பெஸ்ட்டு எவ்வளோ வச்சுருக்காங்க, இதை பொறுத்து தான் ஒரு ஆளுக்கு தனித்தனியாக செப்பரேட்டாக ட்ரைனிங் பிளான் சொல்ல முடியுமே தவிர்த்து பொதுவாக இதுதான் வந்து 5K ட்ரைனிங் பிளானு 10K ட்ரைனிங் பிளான் அப்படின்லாம் கொடுக்க முடியாது. அது வந்து நெட்டில் இருக்கும் ஒரு 5K அதெல்லாம் வந்து ஏற்கனவே ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அந்த பேஸில் அவங்க அந்த கொடுத்துருக்க டீட்டெயிலோட நம்ம டீட்டெயிலும் நம்மளோட டைமிங்கும் ஒத்து போகணும். இப்போ என்னென்னா ஒரு ஈஸி பேஸில் வந்து ஒரு 530 பேஸில் ஓட சொல்கிறாங்க, இல்லை வந்து ஸ்ப்ரிண்ட்டாக வந்து 1000 வந்து 530 பேஸில் ஓட சொல்கிறாங்க, அந்தளவுக்கு நம்ம பில்டு பண்ணி வச்சுருக்கோமா, அது நம்ம ஈவெண்ட்டோட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற டயத்தோட அது ஒத்து போதா அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து ஒரு அந்த பிளான் எடுத்துக்கிற முடியும், நெட்டில் இருக்கிறத எடுத்துக்கிற முடியும். செல்ஃபாக ரெடி ஆகிறோம், ஏதோ ஒரு கோச் டிக்கெட் ரெடி ஆகிறோம், இல்லை நாமளே வந்து ஒரு இந்த 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 நாளைக்கு இந்த பிளானில் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ என்ன வகையான ட்ரைனிங்கில் இருக்கீங்க, அதாவது என்ன மாதிரி ப்ராக்டிஸில் இருக்கீங்கன்றதை பொறுத்து, என்ன மாதிரி பேஸில் ஓடுறீங்கன்றதை பொறுத்து அந்த ட்ரைனிங் ஷெட்யூலில் நம்ம பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வகையில் இப்போ பேசிக்காக நான் வந்து ஒரு 6 பேஸில் ஓடுறவங்க, 7 பேஸில் ஓடுறவங்க, 530 பேஸில் ஓடுறவங்க, இந்த 3 இதுக்குள்ளே ஓடுறவங்கள மட்டும் இப்போ டார்கெட் வச்சு நான் சொல்கிறேன். நான் இப்போ 7 பேஸில் ஓடுறீங்க அப்படின்னா அது என்னவா இருக்குது, உங்களுக்கு ஈஸியாக இருக்கா, டெம்போவாக இருக்கா, இல்லை ஹார்டாக இருக்கா அப்படின்றத பிரிச்சுக்குங்க. இப்போ 6 பேஸில் ஓடுறாலுமே ஈஸியாக இருக்கா, டெம்போவாக இருக்கா, ஹார்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்குங்க. ஈஸி ரன்னா ஒன்றும் கிடையாது, பேசிக்கிட்டே ஓடுறது, அதாவது ஓடுறது. இப்போ 5 கிலோமீட்டர் ஓடுறீங்க, 6 பேஸில் ஓடுறீங்க, ஒரு கிலோமீட்டர் 6 நிமிஷத்தில் ஓடுறீங்க, 5 கிலோமீட்டரையும் 30 நிமிஷத்தில் முடிக்கிறீங்கன்னு வைங்க. அந்த 5 கிலோமீட்டர் எப்படி இருக்கணும்னா ஓடி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கணும், அப்படின்னு இழைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அது வந்து ரேஸ், ரொம்ப நாக்கத்தில் இழைக்கிற மாதிரி இருக்கிறது ரேஸு, ஓரளவு இழைக்கிறது டெம்போ. சரியா, இந்த 3 இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நிறைய இருக்குது உள்ளக, இந்த 3 இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஈஸி பேஸில் முடிக்கிறீங்க, 6 பேஸில் முடிக்கிறீங்க, ஈஸி பேஸ்லேயே முடிச்சிட்டீங்க, 7 பேஸுன்றது ஈஸி பேஸாக இருக்குது அப்படின்னா உங்களோட ட்ரைனிங் பிளானை எப்படி மாற்றணும் அப்படின்றதான் சொல்ல போகிறேன். இப்போ 6 பேஸுன்னு எடுத்துக்கிறோமே, இப்போ 7ம் 530யும் நீங்கள் வந்து நீங்களே அசம்ஷன் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் நான் முடிக்கும் போதும் நான் அவங்களுக்கும் ஒரு இது சொல்கிறேன். நான் இப்போ 6 பேஸில் ஓடுற ஈஸி பேஸில் ஓடிட்டீங்க, ஒரு 30 நிமிஷத்தில் 5 கிலோமீட்டரை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க. அப்படி பார்க்கும்போது இன்னும் 6 நிமிஷம் நம்ம குறைக்கணும். அப்படி இருக்கும்போது இதை எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 400 ஈவெண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து ஈஸி பேஸில் ஒரு 5 கிலோமீட்டர் ஓடிட்டீங்க, ஓகே, அதோட அந்த இதை முடிச்சிருங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க, 400 ஈவெண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். 400 எப்படி ரெப்புடேஷனாக அடிக்கலாம், 400 வந்து ஒரு 6 ரெப்புடேஷன்லேருந்து ஆரம்பிங்க. அது எப்படி அப்படின்னா 6 பேஸில் ஓடி இருக்கீங்கல்ல, அதை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 550 அந்த பேஸ் வச்சுக்கோங்க. 515 வச்சிங்க அப்படின்னா ஒரு ரவுண்டை எவ்வளோக்கு கொண்டு வரணும் அப்படின்னா 400 மீட்டருக்கு ரவுண்டை சொல்கிறேன் நான். ஒரு 2.5 ரவுண்டு ஓடினோம்னா 6 நிமிஷத்தில் ஓடினோம் தான் 6 பேஸ். சரியா, 400 மீட்டரில் இப்போ ஒரு 400 மட்டும் பிரித்தோம் அப்படின்னா 2 நிமிஷம் கிட்டத்தட்ட ஒரு 20 செகண்ட் எடுத்துக்கோங்களேன். 2 நிமிஷம் 20 செகண்ட். அந்த டயத்தில் புரியுதா, அந்த டயத்தில் 6 ரெப்புடேஷனும் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மொதல் நாள் மட்டும் சொல்கிறேன். 400 வந்து ஒரு 6 ரெப்புடேஷனை 2 நிமிஷம் 20 செகண்ட் பேஸில் பண்ணுங்கள். அது 400 ஈவெண்ட்டு 6 நிமிஷம். கிட்டத்தட்ட நீங்கள் வந்து எவ்வளோ ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னா 400க்குலாம் வந்து 90 செகண்ட் எடுத்துக்கலாம், இல்லைனா 120 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் எடுத்துக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. 400க்கு சொல்கிறேன். சரியா, 60 கொண்டு வரணும், அது போக போக இன்னும் குறைக்கணும். இருந்தாலும் ஆரம்ப கட்டத்தில் 120லேருந்து 110 100 90 அப்படியே குறைச்சிக்கிட்டே வாங்க. இப்போ ஒரு ரெப்புடேஷன், இப்போ 400 ஓடுறீங்க, 120 செகண்ட் ரெஸ்ட் எடுக்கிறீங்க, 220 பேஸில் ஓடுறீங்க, அது மாதிரி 6 ரெப்புடேஷன் பண்ணுறீங்க. ஒரு 400 அந்த ஸ்பீட் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா முதல்லையே நம்ம வந்து 2 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் பேஸ் உங்களுக்கு ஈஸி பேஸாக இருக்கா, இல்லைனா 6:15 கூட மாற்றிங்க. அதுலேயே 2 கிலோமீட்டர் லைட்டாக ஸ்லோ ஜாக் பண்ணியிருக்கணும். நம்ம அதை பண்ணிவிட்டு இந்த 400 ஈவெண்ட்டை, அதாவது அந்த ப்ராக்டிஸை பண்ணுங்கள். அதை முடிச்சுட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் ட்ரெயினிங், லெக்கை வந்து மினிமம் வெயிட்டில் லெக் ஸ்ட்ரென்த்து ட்ரெயின் பண்ணுங்கள். அது லெக் ஒர்க் அவுட்டில் என்னன்றது யூடியூப்பில் பாருங்கள். லெக் ஒர்க் அவுட் ஃபார் ரன்னிங் அப்படின்னு போட்டிங்கனாலே வரும். அதில் 4-5 எக்ஸசைஸை மட்டும் எடுத்து வச்சு அதை கரெக்டாக ஸ்ட்ரெச்சோடு நீங்கள் சேர்த்து பண்ண அது உடம்பு இன்னும் ஒரு ஸ்ட்ரென்த் ஆயிரும். சரியா, அடுத்த நாள் என்ன செய்றீங்க அப்படின்னா ஒரு 7 கிலோமீட்டர் அதே ஈஸி ரன், 6 கிலோமீட்டரோ இல்லை 6:15 நீங்கள் அது ஹார்ட் ரேட் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோ பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது இன்னும் பில்ட் ஆகும்.
ஒரு 6:15 பேஸில் வந்து ஒரு 7 கிலோமீட்டர் ஓடுங்க. அப்புறம் அதுக்கடுத்த நாள் என்ன செய்றீங்க அப்படின்னா 1000 எப்படி ஓடணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், 6 கிலோமீட்டர் பேஸில் ஓடி இருக்கேன்னு சொல்கிறீங்கல்ல ஒரு கிலோமீட்டரையும். இப்போ நீங்கள் ஒரு 1000ஐயும் 550 இல்லைன்னா 545 அந்த பேஸில் நீங்கள் 1000 ட்ரை பண்ண போகிறீங்க. ஒரு 1000 ஓடுறீங்க 545ல், அது மாதிரி 3000 இல்லைன்னா 4000 3 போதும். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது 3000 போதும். ஆல் அவுட்டாக பண்ணாதீங்க. ஆல் அவுட்னா எச்சு முடிக்கிறது, ஒரு 1000ஐயும் வந்து நாக்கு தள்ள முடிக்கிறது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு 1000 ஓடுறீங்க 545 இல்லைன்னா 550 பேஸில் ஓடுறீங்க. கரெக்டாக 2 நிமிஷம் இல்லைன்னா வந்து 3 நிமிஷம் எடுத்துக்கங்க ரெஸ்ட், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 3 நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க, திருப்பி 1000 பண்ணுங்கள். அது 3 நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க, திருப்பி 1000 பண்ணுங்கள். சரியா? இதுக்கு முன்னாடியும் 2 கிலோமீட்டர் வார்ம் அப் பண்ணியிருக்கணும். முடிச்சதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் கூல் டவுன் பண்ணணும். இதை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சு, புஷ்அப், புல்லப் இதெல்லாம் நீங்கள் லைட்டாக முடிஞ்ச டைம் இருந்தால் பண்ணுங்கள். வாரத்தில் 2 நாள் வந்து கோர் எக்ஸசைஸும், வாரத்தில் 2 நாள் வந்து ஆப் ஒர்க் அவுட்டும் பண்ணணும். கோர்னா என்ன, ஆப்னா என்னன்றதை நான் திருப்பி சொல்கிறேன். நான் கோர்ன்றது உள்ளக்க இருக்கிற வயிற்றுக்குள்ளே உள்ளக்க இருக்கிற மசிலை நம்ம டைட் பண்ணுறது. ஆப்னா வெளியில் இருக்கிற தோற்றுக்கு அந்த கட்டிங்ஸ் வருதுல்ல, அந்த இது ரெண்டுக்கும் கோர் எக்ஸசைஸ்க்கு பிளாங்க்கு இந்த மாதிரி ஹோல்டிங் எக்ஸசைஸ் ஸ்டாட்டிக்காக இருந்து பண்ணுறது அதெல்லாம் நிறையா பண்ணுவாங்க. ஆப் ஒர்க் அவுட்ன்றது கிரன்ச்சஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பண்ணுறது. இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும். அடுத்தது இப்போ வந்து கிட்டத்தட்ட 3 நாள் 4 நாள் ஒர்க் அவுட் நம்ம பார்த்துட்டோம். ஒரு நாள் ரெஸ்ட் விட்டுட்டு நல்லா தண்ணியெல்லாம் ஹைட்ரேட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ரேஸாக ஓட போகிறீங்க இல்லை லாங் ஓட போகிறீங்களான்றதை முடிவு பண்ணிக்கிறோம். 20 நாளைக்கு 25 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் ரேஸ் டெஸ்ட் பண்ணால் போதும். இப்போ நீங்கள் வந்து என்ன செய்வீங்க அப்படின்னா லாங் ஓட போகிறீங்க, 10 கிலோமீட்டர் ஓட போகிறீங்க. அது என்ன பேஸில் ஓட போகிறீங்கன்னா அதே 6:15 இல்லைன்னா 6:20 அந்த பேஸில் வந்து 10 கிலோமீட்டர் நீங்கள் ஓடணும். புரியுதா? 6:20க்கு கீழே போகக்கூடாது, 6:20க்கு மேலேயும் போகக்கூடாது. அது மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லா கான்ஃபிடென்ட்டாக வந்து ரொம்ப இழைக்காமல் அந்த ஹார்ட் ரேட்டை மெயின்டைன் பண்ணி, பேசிக்கிட்டே போகிற ஹார்ட் ரேட்டை மெயின்டைன் பண்ணி நான் ஓடிடுவேன் அப்படின்றதுல வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்து ஒரு 6:10 to 6:20க்குள்ளேயே கிராஜுவலாக மெயின்டைன் பண்ணி அந்த சனிக்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ அந்த லாங் ரன்னை வச்சு ஓடி முடிச்சிருங்க. சரியா? இதுக்கடுத்து அடுத்த வாரம் இதே மாதிரியே ஒரு திருப்பி 4 கிலோமீட்டரு ஈஸி ரன்னு, 400 வந்து 550ல் ஓட சொன்னேன்ல, சாரி 2 நிமிஷம் 20 செகண்டில் ஓட சொன்னேன்ல, அதை வந்து 2:10 ஆக்குங்க. அப்புறம் 1000 வந்து 545ல் ஓட சொன்னேன்ல, 540ல் ஓடுங்க, 535ல் ஓடுங்க. அப்புறம் ரெப்பிடேஷன் அதில் 400 ரெப்பிடேஷன் 6 ஓட சொன்னேன்னா இதை 7 ஆக்குங்க, இதில் 4 ஆக்குங்க. அப்புறம் இப்போ 2 வாரம் ஆயிடுச்சா, இப்போ வந்து 10 கிலோமீட்டர் ஓடுனீங்களா, அதை வந்து 12 கிலோமீட்டர் ஆக்குங்க. இது வந்து 2 வார கணக்குக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ 3வது வாரமும் இதே மாதிரி தான். 400 வந்து ஒரு 7 ரெப்பிடேஷன்லேருந்து 8 ஆக்குறோம், 1000 வந்து 4ல் 5 ஆக்குறோம், எல்லா டைமிங்லேயும் ஒரு 5 செகண்ட் குறைக்கிறோம். இப்போ லாங் டிஸ்டன்ஸ் 2 வாரம் நம்ம தொடர்ந்து நம்ம லாங் டிஸ்டன்ஸ் பண்ணிட்டோம். 3வது வாரம் இப்போ ரேஸ் டெஸ்ட் பண்ண போகிறோம். 5 கிலோமீட்டர் ரேஸ் டெஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களோட மேக்ஸிமம் ஆல் அவுட் என்ன முடியுதோ 5 கிலோமீட்டரை இழுத்து பிடிச்சி ஓடுறதுக்கு என்ன முடியும் அப்படின்றத நீங்கள் முன்னாடியே நீங்கள் வந்து ஓடி இருப்பீங்க. அது எப்படின்னா என்னால் வந்து 5 கிலோமீட்டர் வந்து 25 நிமிஷத்தில் ஓட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இது செட் பண்ணியிருப்பீங்க. அதே டைமிங்கில் ஓடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ வந்து நீங்கள் எச்சு முடிச்சிருப்பீங்க, அதாவது நாக்கத்தள்ள அப்படியே முடிச்சிருப்பீங்க. இப்போ முடிக்கும் போது எப்படி முடிப்பீங்க அப்படின்னா டெம்போவா, அவ்வளோதான் வந்து முடிஞ்சு 1 நிமிஷத்துலேயே இழப்பு அடங்கிடும். அது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அந்த எண்டோஃப்ரின்ற ஹார்மோன் வந்து செக்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஜோனில் நீங்கள் ஓடி இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஓடி முடிக்கும் போதே உங்களுக்கே தெரியும், ரொம்ப கான்ஃபிடென்ட், என்னடா ரொம்ப நல்லா இன்னும் எஃபோர்ட் போட்டுருந்தா இன்னும் ஒரு நிமிஷத்தை குறைச்சிக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு இது வரும். இது வந்து எஸ்எஸ்சி ஜிடிக்குன்னு மட்டும் கிடையாது, ஒரு 5 கிலோமீட்டர் ஓடி 25 நிமிஷத்தில் ஓடணும்னு ஆசைப்படுற எல்லாத்துக்குமே இது வந்து செட் ஆகும். இப்போ வந்து மிடில் டிஸ்டன்ஸுக்கு வேறு ஒர்க் அவுட் இருக்கும், ஸ்ப்ரிண்ட்டுக்கு வேறு ஒர்க் அவுட் இருக்கும். 5Kக்கு இந்த மாதிரி வந்து ஸ்பீட் ஒர்க் அவுட்லாம் நிறையா பண்ணணும். இது வந்து நான் பேசிக்காக பிகினிங்க்கு எப்படி 6 கிலோமீட்டர் பேஸ்லேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். இதே ஸ்ட்ராட்டஜியை ஃபார்முலாவை நீங்கள் 7லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ 7 வந்து 650 அந்த மாதிரி ஸ்பீடுக்கு, 400க்கு 1000க்கு 645 அந்த மாதிரி நீங்கள் ஓட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு இதை 6 வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு 7ல் அப்ளை பண்ணுங்கள், 530ல் இருக்கிறாலும் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு வரையும் தான் இப்போ நான் வந்து 5 பேஸுன்றது எனக்கு வந்து 5 கிலோமீட்டர் வந்து 21 சம்திங் வந்து இப்போ பர்சனல் பெஸ்ட் இருக்குது. ஸோ என்னால் வந்து 430 அது வரையும் கொடுக்க முடியுமே தவிர்த்து அதுக்கு மேலே நான் இன்னும் புஷ் பண்ணலை. ஸோ அதனால் அதுக்கு மேலே சொல்ல முடியாது. இது வரையும் ஓகே, 24 வரையும் ஓடுறது, 22 வரையும் கொண்டு வர்றதுன்னா
எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்றதுனால இதை நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. சரியா? இப்போ வந்து எஸ்எஸ்சி ஜிடின்னு இல்லாமல் 5 கிலோமீட்டரில் ஒரு மினிமமாக நான் வந்து ஒரு ஃபிட்னஸ்க்காக 5 கிலோமீட்டர் எனக்கு வந்து டெம்போவாக எனக்கு வந்து 5 கிலோமீட்டர் ஓடணும்ப்பா, அதுவும் 25 மினிட்ஸில் ஓடணும், 10 கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இப்போ புதுசாக ரன்னிங் ஆரம்பிச்சிருக்கிற ஆள், புதுசாக வந்து ஒரு என்ன சொல்கிற ஃபிட்னஸ்குள்ளே வந்திருக்கிற ஆள், வெயிட் லாஸ்க்காக வர்ற ஆள், எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் சொல்கிறேன் நான். 3 விஷயம் நமக்கு வந்து ரன்னிங் போகிறதுக்கு முக்கியம். முதல்ல ஷூ, ரெண்டாவது போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, அதாவது ட்ராக்கு, என்ன மாதிரி ஸ்லீவ் போட்டிருக்கோம், என்ன மாதிரி ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்றத பொறுத்து. இன்னரை பொறுத்தவரையும் வீல போடுங்க. சரியா? ஹச்சில் போடாதீங்க. கொஞ்சம் ஸ்பீட் எடுத்து ஓடும்போது அது உருண்டு மேலே ஏறிக்கணும், தொடையில் உரசும். எனக்கு அப்போல்லாம் இருந்தது. அதனால வி டைப்பே போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இப்போ வந்து ஒரு பிராண்டில் ஜாக்கி பிராண்டு தான் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஜாக்கி பிராண்டில் வந்து காட்டன் கிளாத் இருக்கும். அந்த காட்டன் கிளாத் யூஸ் பண்ணாதீங்க. அதுலேயே வலுவலுன்னு இருக்கும். அது என்ன பேருன்றது தெரில. அதை பார்த்துட்டு அது இந்த உங்களுக்கு போஸ்ட் வேணால் போடுறேன் நான். அந்த மாதிரி வலுவலுன்னு இருக்கிற மாதிரி கிளாத் இருந்தது அப்படின்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். அது வந்து உராய்வை தவிர்க்கும், கொஞ்சம் நாள் பட உழைக்கும். சரியா? அது வந்து புதுசாக ஓடுறப்ப தொடையிலெல்லாம் மசில் ஜாஸ்தியாக இருக்கும். நமக்கு அந்த உராய்வுலேருந்து தப்பிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தேங்காய் எண்ணெய், வேஸ்லின் இதெல்லாம் வந்து செஸ்ட் நிப்பிள்ஸில் நம்மளோட இன்னர் பகுதியிலலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஓடுங்க. இது போக வந்து நீங்கள் ரொம்ப ரன்னிங்கை வந்து பேஷனாவோ ப்ரொஃபஷனாவோ எடுத்து வர்றீங்க அப்படின்னாலே செலவு ஜாஸ்தியாக இருக்கும். மித்த ஸ்போர்ட்டை விட ரன்னிங்கில் வந்து சொல்லப்போனால் ஓரளவு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதுலேயுமே நிறைய செலவுகள் இருக்குது. இப்போ வந்து ஷூவில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ நீங்கள் அதுக்காக சாப்பிட்றதா இருக்கட்டும், இதை தவிர்த்து நீங்கள் என்ன செலவு பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முக்கியமாக அந்த வாட்ச். சரியா? இந்த வாட்ச் வந்து உங்களுக்கு வந்து நிறையா வகையில் இப்போ வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 3-4 வருஷம் உழைக்கும். சரியா? இந்த 3-4 வருஷத்துக்கு நீங்கள் இப்போ ஒரு செல்லு வாங்குற மாதிரி இதை வந்து ஒரு ஃபாரின்லாம் 20,000 ரூபாய்க்கு வாங்கலாம். இப்போ வெளியில் நம்ம இதில் 27,000 ரூபா வருது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா கொடுத்து விட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி 20,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கலாம். இல்லை அமேஸ்ஃபிட் கூட நீங்கள் வாங்கலாம் 20,000 ரூபாய்க்கு. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ட்ராக்கிங் இன்பில்டு ஜிபிஎஸ் வாட்ச் இது மாதிரி ட்ராக்கிங் பண்ணுறது, ஹார்ட் ரேட் ட்ராக் பண்ணுறது, இந்த மாதிரி இது வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களை என்ன சொல்கிறது, நம்ம என்ன மாதிரி ஓடி இருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிறதுக்காகவே நம்ம ஓடலாம். இது வந்து மித்தபடி சீனுக்காக இந்த ஃபோன் பேசுகிறதுக்காக இப்படி பேசிக்கிட்டே போகிறது, இந்த ஆப்பிள் வாட்ச் மாதிரி அப்படின்றதுக்கெலாம் கணக்கு கிடையாது. இதுக்கு முழுக்க நம்மளோட ஃபிட்னஸை ட்ராக் பண்ணுறதுக்கு மட்டும். இதில் வந்து வாட்ச் டைம் பார்த்துக்கலாம், ஓடுறத ட்ராக் பண்ணலாம், ஹார்ட் ரேட்டு துல்லியமாக இருக்கும், ட்ராக்கிங் டிஸ்டன்ஸ் துல்லியமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அதை வாங்குறது. ஸோ இது வந்து உங்களை இன்னுமே ஓட வைக்கிறதுக்கு பூஸ்ட் பண்ணி விடும். அதுக்காக தான் வந்து இந்த கோரஸை நான் சொல்கிறேன். கோரஸ்ன்னு இல்லை, அமேஸ்ஃபிட்டோ கோரஸோ, நல்ல காசு இருந்ததுன்னா கார்மினு, முடிஞ்ச அளவுக்கு ஃபிட்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறால இந்த மாதிரி வாட்சை வந்து வாங்கிக்கிறது ரொம்ப 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 நல்லது. சரியா? இந்த 3 விஷயம் சொல்லிட்டேன். ஸ்லீவு, அது வாட்ச்சு, அது போக ஷூவு. சரியா? ஷூவை பொறுத்தவரையும் நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த வீடியோஸ்லேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நான் வந்து 5 கிலோமீட்டர் பிளானு, 10 கிலோமீட்டர் பிளான் போட்டு ஆன்லைனில் ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கேன். அதுக்கு என்ன மாதிரி ஃபீஸ் வைக்கலாம், என்ன ஏது அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கும் அதை பற்றின கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எதுக்கு ஃபீஸபிளான அமௌண்ட்டு அப்படின்றதையும் சொல்லுங்கள். என்ன மாதிரி உங்களுக்கு ட்ரைனிங் பிளான் தேவைப்படுது. ஏன்னா எல்லாருமே 21 ஓட போகிறது, 42 ஓட போகிறது கிடையாது. மினிமம் 5K 10K நம்ம லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து 5K 10Kலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதையுமே நீங்கள் கருத்தில் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல் போட்டு நான் இதை வந்து ஃபுல் டைமாக ஜாபாகவே இதை எடுத்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஏன்னா நான் அது வந்து நான் எஃபோர்ட் போட்டு எல்லாத்துக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஒரு ஆள் வந்து கேட்குறாங்க அப்படின்னா நான் வந்து ஃப்ரீயாக ஒரு சில நேரம்லாம் நிறையா பேருக்கு சொல்லுவேன் நான். அது என்ன ஆகுது அப்படின்னா 2 நாள் ஆர்வமாக முன்னாடி நாளே நைட்டே ஃபோன் பண்ணி கேட்பாங்க. இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி, நான் வாட்ஸ்அப்பில் மேக்ஸிமம் ஃபோனில் ரொம்ப பேச முடியாது அப்படின்றதுனால வாட்ஸ்அப்பில் சார் இந்த மாதிரி ஒர்க் அவுட் சார் அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிடுவேன். அப்புறம் அவங்க கேட்டுட்டு, பிரதர் நான் இன்றைக்கி ஊருக்கு போயிட்டேன், இன்றைக்கி தூங்கிட்டேன், என்ன சொல்கிறது, அவங்க சொன்ன ஒர்க் அவுட்டு இது நல்லா இருக்கும் போலையே, அவங்க இப்படி சாப்பிட சொல்கிறாங்க, இப்படி ஒர்க் அவுட் பண்ண சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது என்னடா நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க. எனக்குமே நானாக இருந்தாலுமே அந்த மாதிரிலாம் வந்து ஆசோலேஷனில் இருப்பேன். ஆனால் ஒரு ஆள்கிட்ட பிடிச்சிக்கிட்டோம். இப்போ நான் இந்த கோச்சிங் வர்றேன் அப்படின்னா இப்போ இதில் பார்ப்பேன் நான் இன்ஸ்டாலையும் சரி, அதில் 1000 இது இருக்கும். இவர் சொல்லிக் கொடுக்குறதே செய்கிறதுக்கே நேரம் இல்லை எனக்கு. அதை பார்த்து எப்படி செய்ய முடியும்? இதில் நல்லா ப்ரோ ஆகினா தானே அடுத்ததை நம்ம ரீச் ஆக முடியும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு பிகினர் லெவலில் இருக்கிற ஒரு கோச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ட்ரெயினர்னு வச்சுக்கோங்க, சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு. இப்போ நம்ம சொல்கிற பிளானே ஒரு ஈஸியாக அச்சீவ் பண்ணி ஒரு 5 கிலோமீட்டர், இப்போ நான் வந்து என்னோட எஃபோர்ட் வந்து 21 நிமிஷம் 5 கிலோமீட்டர் ஓடுற அளவுக்கு பர்சனல் பெஸ்ட் இருக்குன்னா, இப்போ நீங்கள் ஒரு பிகினர்லேருந்து ஆரம்பித்து 21 கீழே உடச்சிட்டிங்க அப்படின்னா நான் தேவையில்லை உங்களுக்கு. புரியுதா? நீங்கள் உங்கள் அனுபவத்தை கற்றுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நல்ல ஆளாக பார்த்து நீங்கள் போயிடலாம்.
அதை தான் சொல்ல வரேன். அதுவரையும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுங்க அப்படின்றதான் சொல்ல வரேன். நான் அது என்னன்னா, நான் ஃப்ரீயா சொல்றதுனால அதுக்குண்டான மதிப்பு கிடைக்க மாட்டேங்குது. 2வது என் நேரமும் நான் வந்து நானும் சம்பாதிக்கணும்ல. அதாவது இந்த இதில் சொல்லலை, வேற பொழப்புல இருக்கிற நேரத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம கேட்குறாங்க, இதுவும் நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்றதுனால நான் நேரத்தை செலவு பண்ணி சொல்லும்போது சரி அப்படின்னு எடுத்துக்குருவாங்க. அப்படின்னு பார்க்கும்போது அது வேல்யூவே இல்லாமல் கொடுக்கும்போது அவங்க மதிக்க மாட்றாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷன் எனக்கு வருது. ஸோ அதனால் இதை வந்து ஒரு பிஸ்னஸாகவே மாற்றலாம் அப்படின்ற ஐடியாவும் பண்ணிட்டேன் நான். ஸோ இதை வந்து 5K 10K பிளான் பண்ணி அதுவும் கொண்டு வரலாம், ட்ரைனிங் ஷெட்யூலில் கொண்டு வரலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி என்ன மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இது தேவைப்படுது அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக்லேருந்து மேக்ஸிமம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகேவா? பை.